இன்றைக்கு விஜய் கூட்டம் போட்டார்ல, அதே இடத்துல, அதே பாயிண்ட்ல தான் வந்து 2 நாட்களுக்கு முன்னர் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டம் போடுகிறார். அதே இடத்துல. எவ்வளவு பிரச்சனைகள் குடுக்க முடியுமோ, அவ்வளவு பிரச்சனைகள் குடுக்குறாங்க. இன்றைக்கு அந்த கூட்டத்துல நடுவுல கரண்ட் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவலும் வருது. இது ஊர்ஜிதப்படுத்தப்பட வேண்டியது. அடுத்து தடியடி நடந்தது அப்படின்னும் வருது. சரியா? செந்தில் பாலாஜி குறித்து ஒரு பேச ஆரம்பிச்ச உடனே செருப்பு வீசப்படுகிறது அப்படின்ற செய்தியும் வருது. இதெல்லாம் செய்திகள், இதெல்லாமே செய்தி சேனல்ல வந்தவை. இது எதுவுமே அந்த வீடியோஸ வச்சு நம்ம இது பேசுறோம். எதுவுமே நம்ம இட்டுக்கட்டி பேசல. இதே ரவுண்டானால உதயநிதியோட கூட்டம் நடக்குது. இதே ரவுண்டானால ஸ்டாலினோட கூட்டம் நடக்குது. ஏன் நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி குடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் நீங்க விஜய் குடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்ப இத்தனை பிரச்சனைகளையும் கடந்து தான் அவர் கூட்டம் நடத்த வேண்டியதா இருக்கு. அதுலயும் பார்த்தீங்கன்னாக்கா, வேணும்னே இவங்க 4, 5 பேர உள்ள அனுப்புறது. பிரச்சனைய கிரியேட் பண்றது. இதையெல்லாம் பண்றாங்க. ஆம்புலன்ஸ் உள்ள அனுப்புறது. இதெல்லாம் பண்ணாங்களா? இல்லையா? பார்த்தோமா? இல்லையா? இதெல்லாம். அப்போ இதெல்லாம் சேர்த்து தான் அரசியல். வேற வழியே கிடையாது. இதையெல்லாம் எதிர்கொண்டு தான் அரசியல் இருந்தாக வேண்டும். ஆனால் என்னுடைய வருத்தம் திரும்ப கம்மிங் பேக் டு வாட் ஐ ஸ்டார்டட். இந்த வீடியோவை நான் ஆரம்பத்துல சொன்னத தான் இப்ப திரும்பவும் சொல்றேன். எவனோ ஆட்சியில உட்கார்றதுக்கு, எவனோ அதிகாரத்தை சுவைக்கிறதுக்கு, சாமானியன் குடுக்கின்ற விலை இருக்கு பாருங்க. மிக மிக அதிகம்.